வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளூராட்சி தேர்தலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கள மாற்றங்கள், யாழ் மாநகராட்சியை யார் கையில் வைத்துக் கொள்வது என்பதில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்ட மனநிலை, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாய்ப்பு என்கின்ற நிலைமை, வல்வெட்டித்துறை அந்த பகுதியில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அணியினை சார்ந்தவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இவைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பரபரப்பு செய்தியும் நாடாளுமன்றத்தில் அரங்கேறியிருக்கிறது. அது என்ன பரபரப்பு செய்தி என்றால், வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். எதற்காக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதை குறித்து பல விடயங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் மீது ஒரு பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது, எதற்காக வைத்தியர் அர்ஜுனா வெளியேற்றப்பட்டார், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்கள் என்ன, வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அடையாளத்தை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி அதற்கான செயல் வடிவங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, இவைகளை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முதலில் யாழ் மாநகராட்சி. இந்த யாழ் மாநகராட்சியில் யார் பதவியில் ஏறுவது அல்லது யார் ஆட்சி பீடத்தில் அமர்வது, எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த மாநகர சபையை எடுத்துக்கொள்வது என்கின்ற போட்டிகள் நிலவிக்கொண்டு இருக்கின்றன. இந்த போட்டிகள் நிலவிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் முகநூல் போன்ற பகுதிகளில் ஒரு கடுமையான பாராட்டு மழையும் ஒரு சிலருக்கு விழுந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பாராட்டு மழையில் மிக உயர்வான பாராட்டு மழையை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவராக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மாறியிருக்கிறார். ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் குறிப்பிட்ட சில இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவருடைய உழைப்பும் அவருடைய வேட்கையும் தான் இதுபோன்ற அடையாளங்களை அந்த கட்சிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்களை மிக உயர்வாக புகழாரம் சூட்டி முகநூல் பகுதிகளிலே இப்பொழுது பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுக்கு 4 இடங்கள் இருக்கிறது என்பது பதிவு. இந்த 4 இடங்களை வைத்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாருக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்றாரோ அப்படி எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் யாழ் மாநகராட்சியில் அந்த மாநகராட்சியை ஆளக்கூடிய உரிமை எந்த கட்சிக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படும் என்பதுதான் நிஜம். இதனை மையப்படுத்திய செய்திகள் தான் இப்பொழுது உலா வந்து கொண்டு இருக்கின்றன. டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இரகசிய பேச்சுவார்த்தைகளை சுமந்திரன் போன்றவர்கள் எடுத்துவிட்டார் என்கின்ற செய்தியும், அனுரா அவர்களுக்கு ஒரு அனுசரணையான களத்தை எடுத்துக்கொண்டு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ் தேசிய பேரவை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் போட்டியிட்ட ஐயா சிவாஜிலிங்கத்தின் அணியினரை சார்ந்தவர்கள் வல்வெட்டித்துறை அந்த பகுதியை அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய விடயம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்றது. எப்பொழுதுமே தேசிய தலைவர் அவரை சார்ந்த பகுதிகளில் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சிவாஜிலிங்கம் அவர்கள் அணியினர் என்பதுதான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா கட்சியை சார்ந்தவர்கள் கூட கடும் போட்டியை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அதற்கான நகர்வுகள் அவர்களால் கட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் சிவாஜிலிங்கம் அவர்கள் எடுத்திருந்த அந்த நகர்வுகள், அவர்களால் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூட்டணி, தமிழ் சார்ந்த விடயத்தில் அவர்கள் எடுத்திருந்த தெளிவான பாதைகள், அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது சிங்கமாக பார்க்கப்படுகின்றார்
ஐயா சிவாஜிலிங்கம் என்பதுதான் பதிவு. பெரும்பாலானவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்களை பாராட்டு மலையிலே குளிர்வித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. மிக முக்கியமான ஒரு செய்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். எதற்காக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் என்றால், பிமல் ரத்நாயக்கா என்கின்றவர் அந்த அவைத்தலைவர் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பேசிய காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்றது செய்தி. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அவருடைய காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விடயங்களில் விமல் வீரவன்சா அவர்கள் சார்ந்த விடயங்கள் சிலவற்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்பு 3 முறை நான் கடிதம் கொடுத்திருந்தேன். அந்த கடிதத்தின் அடிப்படையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செய்திகளை எடுத்து வைத்தேன். அதற்கு எந்த பதிலும் இல்லை. எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுமா என்கின்ற விடயங்கள் கூட கேள்விகளாக இருந்தது. இன்று ஏதேச்சையாக என்னை பேசுவதற்கான களத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்படி பேசுவதற்கான களத்தை எடுத்து வைத்த பொழுது ஒரு தமிழனாக நான் பல விடயங்களை குறித்து பேச எத்தனித்தேன். நான் பேசுகின்ற பேச்சு கண்டிப்பாக சபையில் அவர்கள் வைக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆளுங்கட்சியை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடியவன் நான் மட்டும்தான். என்னை புறந்தள்ளிவிட்டால், என்னை ஓரம் கட்டிவிட்டால், அவர்களை பொறுத்தமட்டில் தமிழ் புறத்தில் அவர்களுக்கான ஒரு ஆதரவு அலையை உருவாக்கக்கூடிய களத்தை எடுத்து விடலாம். அல்லது அவர்கள் கட்டி அமைக்கக்கூடிய விடயங்கள் நிஜம் என்கின்ற பிம்பத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்து விடலாம். அதை தவிர்ப்பதற்கும் அதை தடுப்பதற்கும் தனி மனிதனாக நின்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். எனக்கு அரசியல் ஒரு பணம் புரட்டக்கூடிய இடம் அல்ல. எனக்கான தொழில் இருக்கிறது. அந்த தொழிலை வைத்து நான் பணம் புரட்டிக் கொள்வேன். ஆனால் ஒரு தமிழன் சிங்களர்களிடம் அடிமைப்பட்டு போனான் என்றும் சிங்களர்கள் மத்தியிலே அவன் அவமானப்பட்டு போனான் என்கின்ற ஒரு பேச்சு என் நிமித்தம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக துணிந்து நான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றேன். தமிழ் குணத்தோடு என்னுடைய போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. என்னை மையப்படுத்தி அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகள் எடுக்கலாம். எனக்கு எதிரான களத்தை கூட அவர்கள் உருவாக்கலாம். என்னை ஒரு தவறான ஒரு மனிதனாக கூட அவர்கள் சுட்டி காட்டலாம். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. மக்களுக்காக போராடுகிறேன். மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுகிறேன். தமிழனாக நிமிர்ந்து நிற்கிறேன். இவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்கின்ற கேள்விகளோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலி பதிவை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே என்ன நடக்கிறது? வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் சமீப காலங்களாக மிக மிக உன்னிப்பாகவும் உச்சத்திலும் பேசப்பட்ட பெயர், பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர். மக்கள் சார்ந்த விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா போல் ஆணித்தரமாக வேறு யாராவது சமீப காலத்தில் பேசி இருக்கிறார்களா என்றால் இல்லை. இன்னொன்று, சிங்கள தலைவர்கள் சிங்களர்களை மையப்படுத்திய கருத்துகள் வருகின்ற பொழுது தமிழ் தலைமைகள் சற்று குனிந்து நெளிந்து கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எனக்கு என்ன வேண்டுமென்றாலும் ஆகட்டும், ஆனால் நான் தமிழன் என்கின்ற அந்த திமிர்த்தனத்தில் நிற்பேன் என்று அவர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த விடயங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களால் ரசிக்க முடியவில்லை. பெரும்பாலான சிங்கள தலைவர்களால் அதை ரசிக்க முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழன் நம்மை எதிர்த்து இவ்வளவு தூரம் வீரவேசம் பேசுவதா, இதை எப்படி அழிப்பது என்கின்ற திட்டமிடுதலை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. வைத்தியர் அர்ஜுனா பேசுவதற்காக எழும்பினால் எதிர்ப்புகள் பதிவாகின்றது. வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய விடயங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை முடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஆளுங்கட்சி செய்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கக்கூடிய புலி அல்ல.
திறந்து வெளியே விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேங்கையாக அவர் இருக்கிறார். கண்டிப்பாக சிங்களர்கள் அவரை ஒரு விளையாட்டு பொம்மையாக நினைத்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கக்கூடிய சக்தியாக அவர் இருக்கிறார் என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். நன்றியுடன் இன்பா.